நம் கடவுள் நம்மை காப்பா. நம் கடவுள். இப்போ வேற ஒன்று சொல்லுங்க. நிறைய பேர் புதுசா இருக்கிறீங்க. எல்லாரும் வாசல்ல காத்துக்கிட்டு இருந்தீங்களோ, எப்படா பூசைக்கு பிதாசன் போடுவாங்க உள்ள போய்க்கலான்ட்டு. சரி, வெரி குட். இப்போ புதுசா ஒன்று சொல்ல போறோம், சரியா? நான் ஹலோன்னு சொன்னா நீங்க பக்கத்தில் உள்ளவரை பார்த்து ஹாய்ன்னு சொல்லணும். பக்கத்தில் உள்ளவரை பார்த்து என்னைய பார்த்து இல்லை, ஹலோ. என்னது ஆயா? ஐயோ தெய்வங்களா, ஹலோன்னா என்ன சொல்லணும்? ஆய். பாருங்க, உலகம் முழுவதும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க வீடியோவில். ஹலோனா ஹாய் சொல்லுங்க. ஏ அப்பா, எவ்வளவு பெரிய வாயா இருக்குது. ஏ ஆண்டவரே. சரி, வெரி குட். சோ காத்திருந்தால் இல்ல காத்திருப்பவர்கள் இயேசுவை உற்று நோக்க வேண்டும், சரியா? இன்னைக்கு நற்செய்தி ஃபர்ஸ்ட் வாசகம் பியூட்டிஃபுல்லான ஒரு வாசகம். மீகா இறைவாக்கினர் இப்படி சொல்றார், நீயோ எப்ராத்தா. அப்படின்னா இந்த உலகம் எத்தனை ஆண்டுகள்? 4000 ஆண்டுகளாக காத்து கிடக்கிறது. மெழுகுதிரி ஒண்ணு எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம் சொன்ன? முதல் 1000 வருஷம் எதுல இருந்து எது வரை? ஆதாம்ல இருந்து. வெரி குட். ரெண்டாவது மெழுகுதிரி நோவாவில இருந்து ஆபிரகாம். மூணாவது திரி ஆபிரகாம்ல இருந்து. வெரி குட். நாலாவது திரி. அப்ப 1000 ஆண்டுகளாக, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் உற்று நோக்குகிறது, எதிர்நோக்குகிறது. அவர்கள் தங்களுக்கு மெஸ்ஸியா கிடைப்பார் என்று எதிர்நோக்குகின்ற பொழுது அந்த மெஸ்ஸியா எப்ராவிலிருந்து வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ராத்தா, நீ இந்த பட்டணங்களில், இந்த நகரங்களில் சிறிய இடம், உன்னிடமிருந்து என்னுடைய மீட்பர் வருவார். ஹல்லேலூயா. இப்ப காத்திருக்கிறதுனா எப்படி தெரியுமா? ஒரு மாமியாரு ரொம்ப நாளா காத்திருந்து தம் மருமகளுக்கு செஞ்சதை உங்களுக்கு சொல்ல போறேன். ஹலோ, ஹலோ. என்ன சத்தத்தையே காணல? ஹலோ, ஹலோ. எனக்கு சொல்ல வேணாம், சரி எனக்கே சொல்லுங்க. உங்க வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹலோ. சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க ஹலோ. 38 பல்லும் தெரியுற மாதிரி சொல்லுங்க ஹலோ. ஹாய். நீங்க ஹலோ சொல்லுங்க. ஹாய், ஹலோ, ஹாய் 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 ஹாய், ஹலோ. அப்போ அந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் செட்டே ஆகல. ரொம்ப நாளா இந்த மாமியார் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த மருமக ரொம்ப தங்கமான மருமக. அவங்க வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு, ஏம்மா எங்க அம்மாவுக்கு டெய்லி நீ ஒன்னே ஒன்று மட்டும் செய். என்னது? தூங்க போறதுக்கு முன்னாடி அவங்க பெட்டுக்கு பக்கத்துல டேபிள்ல பால் சூடு பண்ணி வச்சிரு. எங்க அம்மா டெய்லி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பால் எடுத்துட்டு தான் தூங்குவாங்க. நீ பால் ஊத்திராத, பால் கொடு அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த மருமகளும் அன்னையிலிருந்து எப்போ கரெக்டா டைமுக்கு அந்த அம்மா தூங்க போறதுக்கு முன்னாடி சொம்புல பால் சூடு பண்ணி டேபிள் பக்கத்துல வச்சிருவாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்குது. இதை பார்த்து அந்த மாமியார் சொல்லியிருக்கு, அடியே நீ என்னதான் எனக்கு இப்படியெல்லாம் ஐஸ் போட்டாலும் என் கழுத்துல கிடக்கிற 5 பவுண்ட் செயின் மட்டும் உனக்கு தர மாட்டேன்னு சொல்லி மாமியார் சபதம் போட்டிருக்கு. அதுக்கு அந்த மருமக சொல்லியிருக்கு, நீ கொடுத்தா என்ன கொடுக்காட்டஎன்ன, என் வீட்டுக்காரரை பெத்ததுனால உனக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருமக யாருக்கு செய்யறாங்க? மாமியாருக்கு. ஹலோ இருக்கிறீங்களா? ஹலோ, ஆய் இருக்கிறீங்களா? வெரி குட். இப்படியே போய்கிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு நாள் இந்த மாமியாருக்கு பக்கவாதம் வந்துருச்சு. பக்கவாதம் வந்து மாமியாரால பேச முடியல. பேச முடியாட்ட கூட சாப்பிடணுமா இல்லையா? சாப்பிடுறதுக்கு ஆக்ஷன்ல மாமியார் செய்து. சாப்பிடுறதுக்கு எப்படி ஆக்ஷன் செய்வீங்க? எப்படி சாப்பிடுறதுக்கு ஆக்ஷன் காட்டுவீங்க? என்னையே பாக்குறீங்க? எப்படி காட்டுவீங்க? தண்ணி குடிக்கிறதுக்கு எப்படி ஆக்ஷன் காட்டுவீங்க? தண்ணி அடிக்கிறதுக்கு எப்படி ஆக்ஷன் காட்டுவீங்க? வெரி குட், சூப்பர், சரியா? அப்ப ஆக்ஷன்ல
இந்த மாமியார் மருமகள்கிட்ட எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. என்னதான் பக்கவாதம் வந்து பேச முடியாம போனாலும் மாமியார் இருக்கிற கொழுப்பு மட்டும் குறையல. என்னது? மருமக அந்த வைக்கிற சொம்புல உள்ள பாலை டெய்லி தட்டி விட்டுருவாங்க. ஒரு நாள் மாமியாருக்கு வச்சிருந்த பாலை பூனை குடிச்சிட்டு ஓடிடுச்சு. ஐயையோ, இந்த மாமியார் காட்டுன்னு காட்டுமேன்னு சொல்லி பக்கத்து வீட்டு அக்காட்ட போய் ஓசிக்கு பால் வாங்கிட்டு வந்து சூடு பண்ணி போய் வச்சாச்சு. மாமியார் வழக்கமா என்ன பண்ணுவாங்க? தட்டி விட்டாங்க. அன்னைக்கும் தட்டி விட்டாங்க. அவ்வளவு நாள் பொறுமையா இருந்த மருமகளுக்கு அன்னைக்கு செம்ம கோவம், காண்டாயிடுச்சு. காண்டாயி கதவுக்கு இடையில இருந்து உலக்கை எடுத்துட்டு வந்து மாமியார் கழுத்துல ஒச்சே அடி. அடிச்ச உடனே மாமியார் இழுத்துக்கிட்டு கிடக்குது. எனக்கு இழுப்பு வந்துருச்சு போல. அதுக்கு சிரிப்பை பாருங்க. சீக்கிரம் இழுப்பு வந்தா இவரை தூக்கி பெட்டிக்குள்ள வச்சிடலான்ட்டு எப்படியெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஹலோ இப்படி இழுத்துக்கிட்டு கிடக்குது. இந்த நேரத்தில் பார்த்து வெளியில போன மகன் வீட்டுக்கு வந்துட்டார். ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தாச்சு. வந்து சாப்பாட்டில் உட்காந்துட்டு வீட்டுக்காரம்மா கூப்பிட்டேமா சாப்பாடு கொடுன உடனே ஒய்ஃபு அழகான ஒரு பிளேட்டை வச்சு சோறெல்லாம் போட்டாச்சு. இங்க சாப்பாடு நடக்குது. அங்க மாமியார் ரூம்ல இருந்து தட்டு டம்ளர் எல்லாம் பறக்குது. இந்த பையன் எட்டி பார்க்கறான். அவங்க அம்மாவால என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. உடனே அந்த அம்மா ஆக்ஷன்ல கூப்பிடுது, இங்க வாப்பான்ட்டு. இந்த பையனும் ஆர்வத்தோட போறார். போய் அம்மா கிட்ட போய் கேட்கிறார். அம்மாவால பேச முடியாதுல்ல, இவனும் ஆக்ஷன்ல கேட்கிறார், என்னம்மா நடந்துச்சு அப்படின்ட்டு. அப்ப அந்த அம்மா இப்போ போட்டு கொடுக்கணும். யார? மருமகளை. நடந்தது என்ன? அந்த கதவுக்கு இடையில இருக்கிற உலக்கை எடுத்து என் கழுத்துல அடிச்சுட்டு உன் மருமக நிற்கிற, உன் வீட்டுக்காரம்மா நிற்கிறா. இப்ப ஆக்ஷன் ஸ்டார்ட்ஸ். உலக்க, கழுத்து, மருமக. சொல்லுங்க பாப்போம். ஹலோ குட். அப்போ உலக்க, கழுத்து, மருமக இது நடந்துகிட்டே இருக்குது. இந்த பையன் திருன்னு பார்க்கறான். ஏன்னா பாதி வீட்டுக்காரர் பாவம் போலதான் இருப்பாங்க. கரெக்டா? ஏன்னா இங்க முதலாளியே யாரு இருக்கும்? இந்த அம்மா தான் இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா வீட்டுக்காரருக்கு ஒரு பேண்ட், ஒரு சட்டை, மிஞ்சி போன ஒரு மோதிரம் போட்டிருப்பாரு, ஒரு செயின். ஆனா நம்ம அம்மா மட்டும் என்ன போட்டிருக்கோம்? காதுல 2 போட்டிருக்கும், 4 செயின் போட்டிருக்கும், மோதிரம் போட்டிருக்கும், வளையல் போட்டிருக்கும். அப்ப முதலாளி யாரு? இப்ப எடுத்தா வீட்டுல அதிகமா பணத்தையே போட்டிருக்கிறது யாரு? வீட்டுக்காரம்மா தான். கரெக்டா? இப்போ இந்த அம்மாவுக்கு அப்பாடா நம்ம வீட்டுக்காரருக்கு புரியல போலன்னு சொல்லிட்டு மெதுவா வந்து, என்னங்க திருன்னு முழிக்கிறீங்க? இல்லம்மா, ரொம்ப நேரமா எங்க அம்மா அதாவது கதவு கிட்ட இருக்கிற உலக்கையை காட்டுறாங்க, கழுத்தை காட்டுறாங்க, ஒன்னையே காட்டுறாங்க, என்னடி வீட்டில் நடந்துச்சு. அப்பந்தான் அந்த பிள்ளைக்கு உயிரே வந்துச்சு. அந்த மனைவிக்கு உயிரே வந்து அது பதில் சொல்லிச்சு பாருங்க. அந்த அம்மா, என்னங்க நீங்க, உங்க அம்மா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஏண்டா உலக்க மாதிரி நிக்கிற, என் கழுத்துல கிடக்கிற 5 பவுன் செயின் எடுத்து உங்க அம்மாவுக்கு போய் எனக்கு போடுறான்னு சொன்ன உடனே அவன் கப்புன்னு போய் செயினை எடுத்தான், போட்டான். அம்மா சந்தோஷமா அப்படின்னு சொன்னா. ஹலோ, இப்படி யாராவது செஞ்சுவிட்டு சொல்லி கொடுத்தவர் அருட்தந்தை மரியான்ட்டு நீ சொல்ல, போலீஸ்காரர் சும்மா கிடக்காம என்னைய ஜெயில போட நீங்க தான் பெயில எடுக்கணும். ஹல்லேலூயா. இது நான் ஜெயில போறதுக்கு உங்களுக்கு அல்லேலூயாவா தெரியுதா? அட பாவிகளா, கேட்டா நாங்க திருச்சிக்காரங்கன்னு சொல்றது. நான் ஜெயிலுக்கு போறது உங்களுக்கு அல்லேலூயாவா தெரியுது. அன்பு மக்களே, காத்திருப்பவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று கடவுளை நோக்குதல். திருப்பாடல்கள் 123 மறுபடியும் வாசியுங்கள். 123:2 கொஞ்சம் வேகமா வாசிங்க. போல என் கடவுளாகிய ஆண்டவர். எல்லாரும் சொல்லுங்க, என் கடவுளாகிய ஆண்டவரே. இந்த சத்தமே பத்தல. அதான் சொல்றேன். இருங்க நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த சாயந்தர பூசைக்கு வர்றவங்க யாருன்னு சொன்ன பாத்தீங்களா? நல்லா வீட்டுல மட்டனை சிக்கனை சாப்பிட்டு
திறந்தா வெளியில விழுந்துருமோன்னு சொல்லி, கோழி ஓடிடுமோன்னு சொல்லி வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது. வாயை திறந்து சொல்லுங்க, என் கடவுளாகி ஆண்டவரே, வாசிங்க, நீர் எமக்கு சொல்லுங்க இறங்கும் வரை என்னுடைய கண்கள் உம்மை நோக்கியே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கடவுள் இறங்கும் வரை நாம் காத்திருந்து அவர் நமக்கு இறங்கும் வரை நம்முடைய கண்கள் யாரை நோக்கி இருக்க வேண்டும்? கடவுளை நோக்கித்தான் இருக்க வேண்டும். இப்ப கடவுளை நோக்கி இருத்தல் எப்படி இருக்குன்னு பார்த்தா, நம்ம ஒரு சில டைம்ல சொல்லுவோம், பாப்பா இவன் மூஞ்சிலையா முழிச்சேன் சொல்லுவோம், பாத்தீங்களா? கரெக்டா? போய் காலையில இவன் மூஞ்சிலையா முழிச்சேன். நிறைய பேரு காலையில் எழுந்தவுடன் திருப்பலி முடிந்தவுடன் எங்களைத்தான் திட்டுவீர்கள். எப்படி? போய் இவர் மூஞ்சிலையா முழிச்ச, இன்னைக்கு இவர் பூசையா பார்த்த சொல்றீங்களா இல்லையா? ஹலோ ஹலோ ஹலோ, ஆய் சொல்றவங்களா அது உண்மைன்னு சொல்றீங்க. ஹல்லேலூயா, வெரி குட். அப்போ கடவுளை நோக்குதல் என்றால் காத்திருந்து அவர் இறங்கும் வரை நாம் அவரை உற்று நோக்க வேண்டும். அன்பு மக்களே, இப்ப வாசிங்க யாராவது திருப்பாடல்கள் 16:8. இதெல்லாம் மனப்பாடமா சொல்லணும். எத்தனை தடவை அதே வசனத்தை வாசிக்கிறது? திருப்பாடல்கள் 16:8. ஆண்டவரை என் கண்முன் வைத்துள்ளேன். ஆண்டவரை என்ன செய்யற? எங்க வச்சிருக்க? என் கண்முன் வைத்துள்ளேன். அப்படின்னு என்னது? அவரை மட்டும் தான் பார்க்கிறேன். இந்த கல்யாணத்தின் போது என்ன சொல்லுவீங்க? இன்பத்திலும் துன்பத்திலும் சொல்லுங்கப்பா, இன்பத்திலும் துன்பத்திலும். ஃபாதர், உங்களுக்கு தான் மனப்பாடமா தெரியும் ஃபாதர், நீங்க தான் நிறைய கல்யாணம் பண்ணிருக்கீங்க ஃபாதர். சொல்லுங்க, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு என் வாழ்நாள் எல்லாம் உன்னை மதிக்கவும் நேசிக்கவும் அன்பு செய்யவும் எதனால் வச்சுக்கோங்க. வா என்ன கிழிக்கிறேன், என்ன கிழிக்கிறேன்? வா கிழிக்கிறேன், வாடா உன்னை கிழிக்கிறேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் பார்த்து சொல்லணும். நான்லாம் திருமண திருப்பலிக்கு போனோம்னா 2 பேரையும் பார்க்க வச்சு சொல்லுவேன். அப்படிதான் ஒரு கல்யாணத்துலங்க அந்த பொண்ணு என்னையே பார்த்து சொல்லுது. ஆமா, மைக்க புடிச்சுக்கிட்டு அது மனப்பாடம் பண்ணிருக்கும் போல, எனக்கு தெரியாது, அது நல்லா மனப்பாடம் பண்ணிடுச்சு. ஏதோ தெரியல, அவங்க வீட்டில் ஒரு சிஸ்டர் வேற இருக்கிறாங்க, அருட்சகோதரி இருந்தவங்க சிஸ்டர் போய், நீ பத்திரமா கல்யாணத்துல எல்லா மந்திரத்தையும் ஒழுங்கா சொல்லணும். அந்த பொண்ணு மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கும் போல, இந்த பையன் அதை பார்த்து பார்த்து வாசிக்கிறான், இன்பத்திலும் துன்பத்திலும். இந்த பொண்ணு பார்க்கவே இல்லை, எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. பரவாயில்ல, இந்த பொண்ணு நல்லா தயாரிச்சு வந்திருக்குன்னு பார்த்தா என்னையே பார்த்தே சொல்லுது, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமா இருந்து. எனக்கு பக்குன்னு அடிக்குது. ஆண்டவரே, இதுக்கப்புறம் என்ன ஜபத்தை சொல்லுன்னு தெரியலையேன்ட்டு. எல்லாத்தையும் தாண்டி தான் வாழ வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு சந்தோஷம்? ஹலோ ஹலோ, எல்லாத்தையும் தாண்டி தான் வாழணும். ஆண்டவரை என் கண் முன் வைத்துள்ளேன். வேற எங்கேயும் நான் ஆசை உற மாட்டேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் யாரையும் தேட மாட்டேன். எனக்கு யாரு வேண்டாம், யார் மட்டும் போதும். சத்தமா சொல்லுங்க, வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் மட்டும் போதும். ஆண்டவரை என் கண் முன் வைத்துள்ள. இன்னொரு வசனத்தை வாசிங்க, எபிரேயர் 12:2. எபிரேயர் 12:2. இயேசுவின் மீது என்ன செய்யணும்? இயேசுவின் மீது. யார் மீது கண்களை பதிய வைக்கணும்? அப்போ ஆண்டவரை என் கண் முன் வைத்து அவர் மீது என் கண்களை பதிய வைக்கின்ற பொழுது, நான் எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தாலும் அவர் ஒரு நாள் எனக்கு தன் ஆசீர்வாதத்தை தருவார். கைகளை தட்டி ஆண்டவர் கண்டி சொல்லுங்க, நல்லா கை தட்டுங்க. இதுதாங்க நம்பிக்கை. இதுதான் உங்களுக்கு சொன்ன. ஆபிரகாம் இதைத்தான் செய்தார். ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? 75 வயசுல ஆண்டவரை நோக்கி கண்களை பதிய வைத்து போனார். 99 வயசுல வந்து ஆண்டவர் குழந்தை தர்றேன்னு சொன்னாரு. 100 வயதுல அவருடைய கண்கள் காணும் பொருட்டு ஈசாக்கை தன் கைகளிலே கொடுத்தார். காத்திருந்தால் கடவுள் எந்த காரியத்தையும் செய்து காட்டுவார். அதான் உண்மை. அன்பு மக்களே,
இப்ப பாருங்களேன், ஒன்னே ஒன்னு சொல்றேன். திருத்தூதர் பணிகள் 3:5 வாசிங்க. திருத்தூதர் பணிகள் 3:5. பாருங்க, அந்த கோயில்ல உட்கார்ந்து இருந்தவன் என்ன செய்யறான்? ஏதாவது கிடைக்கும்னு என்ன செய்யறான்? பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எதிர்நோக்கி ஆவலுடன் நோக்கினார். யாரை பார்த்து? பேதுருவை பார்த்து. வெரி குட். பேதுருவை பார்த்து எதிர்நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறான், ஏதாவது கிடைக்குமான்ட்டு. அப்போ பேதுரு என்ன சொல்றார்? ஏப்பா என்கிட்ட என்ன இல்ல? see that, நீ என்னைய பார்த்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் இப்ப அழுத்தமா சொல்றேன், இங்க நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம திருச்சபையில் இருக்குது, வெளியில இருக்கிற பிரிந்த சபைகள்ல இருக்குது. ஒரு சில பேரை பார்த்தா மட்டும்தான் எங்களுக்கு ஜெபிக்கவே வரும். ஒரு சில பேர்த்த போனா தான் எங்களுக்கு ஆராதனையே வரும். இல்ல, இங்க யார் வந்தாலும் பிரச்சனை இல்ல, இன்னைக்கு யார் நின்னாலும் பரவாயில்லை. இந்த பலிபீடம் யாருக்கானது? சத்தமா சொல்லுங்க மக்களே, இந்த பலிபீடம் யாருக்கானது? இன்னைக்கு அமல்ராஜ் இருப்பாரு, நாளைக்கு அந்தோணி இருப்பாரு, நாளைக்கு அகுஸ்தினார் இருப்பாரு. இது அவருக்கானதல்ல, இது ஆண்டவருக்குரிய பலிபீடம். அதத்தான் பேதுரு சொல்றாரு, என்னைய பார்க்காத, என்னைய பார்க்காத. என்னிடம் பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை, என்கிட்ட கொடுக்கிறதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. அது என்னது? இயேசு. இயேசு மட்டும்தான் இருக்கிறாரு. நீ என்னைய பார்த்த பத்தியா? என்னைய பார்க்காத, இயேசுவை பார். இயேசுவை பார்த்தவுடன் பேதுரு சொன்னது, எழுந்து நட. பாப்பா இயேசுவை பார்த்துட்டல்ல, போயிட்டே இரு. இனிமே நீ யாரையும் பார்க்க வேணாம், போய்கிட்டே இரு, ஓடியே போயிட்டு. இதுக்கு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் மக்களே, பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண். யோவான் நற்செய்தி 8வது அதிகாரத்தில் தொடங்கிய பயணம் கடைசி அதிகாரம் வரை ஓடுதா இல்லையா? அப்ப இயேசு சொல்றார், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே. என்னை எப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னையில இருந்து அந்த அம்மா யாருக்கிட்டையும் போகல, எப்பா பார்த்தாலும் இயேசு கூட சுத்துது. ஆண்கள் கூட பரவாயில்லைங்க, யோசித்து பாருங்க. திருத்தூதர்கள் எல்லாம் ஆண்கள், அவர் போற இடத்துல போய் படுத்துக்கிட்டாங்க, எந்திரிச்சுக்கிட்டாங்க, சாப்பிட்டுக்கிட்டாங்க. இது ஒரு பெண், அது எப்பேற்பட்ட பெண்? விபச்சாரத்தில் ஏற்கனவே பிடிபட்ட ஒரு பெண். அந்த ஊர்ல இருக்கிற அத்துணை ஆண்களுக்கும் இந்த பொண்ணுடைய முகம் நல்லா தெரியும், கரெக்டா? இந்த பொண்ணு யாருன்னு தெரியும். அதெல்லாம் அந்த அம்மா கண்டுக்கவே இல்லை. அடப்பாங்கடா, நீ யாரா, நீ என்னைய பார்த்துக்கோ, இன்னும் செஞ்சுக்கூடா, எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் நான் பார்ப்பவர் வேறு ஒருவர். ஹல்லேலூயா. என்னுடைய பார்வை வேறு ஒருவர் மீது இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பார்வை நான் விளக்கவே மாட்டேன், அசைவுறேன். அவர் மீது கண்களை பதிய வையுங்கள், அசைவுறேன். நான் மாற மாட்டேன், அசைக்க மாட்டேன், என்னை அவர் விடவே மாட்டார். அதனால் தான் அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் தன் உயிர்ப்பை வெளிப்படுத்துகின்றார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அவர் மீது கண்களை பதிய வைத்தால், அவரை நோக்கினால், அவரை உற்று பார்த்தால் அவர் உங்களுக்கு தெரிவார். இன்னைக்கு நிறைய பேர் நைட்டு தூங்குறாங்க, எனக்கே வாயில வந்துச்சு, நேற்று இயேசு என்னோடு பேசினார், எனக்கு பயமே வந்துருச்சு. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க, கர்த்தர் என்னோடு பேசினார். அடா பாவி, அவர் பார்த்தால் இந்த உலகம் தாங்காது மக்களே. அவர் பார்த்தால் நமக்கு எந்த போராட்டமும் இருக்காது. அவர் பார்த்தால் எந்த குறையும் இருக்காது. அவர் பார்த்தால் நம்முடைய உடலில் எந்த உடல்நலம் இல்லாமல் இருக்காது. அதனாலதான் பாருங்களேன், ஆஸ்பத்திரியில கடைசியில டாக்டர் என்ன சொல்றாரு? ஏமா ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கோங்கம்மா. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேண்டது கிடையாது, அவரை தூக்கி ஆண்டவர்கிட்ட போடுங்க, அவர் பார்த்துக்குவார். ஆண்டவர் பார்த்தால், ஆண்டவரை பார்த்தால் எல்லாமுமே மாறும் மக்களே. அப்ப கடவுளை உற்று நோக்குகின்ற பொழுது என்ன நடக்கும், என்னென்ன ஆசீர்வாதம், அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஹலோ ஹலோ. அங்க ஒரு பாட்டி இப்பவே தலை இப்படி சொரிய தொடங்கிட்டாங்க. நம்மளாம் இப்படி தானே சொறிவோம், அந்த பாட்டி கையை இப்படி கொண்டு போய் இப்படி சொறிறாங்க. எனக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குது. ஹலோ, கடைசியில் இருப்பவரே. இவங்களை யாருன்னா, கடைசியானோர் முதலாவர், முதலானோர். இப்படி சொல்லிக்கிட்டே கடைசியா வாங்க, கடைசியா தான் ஆண்டவர் சேர்ப்பார். அப்ப சொல்லுவாரு, உன்னை எனக்கு யாருன்றே தெரியாது, ஓடி போயிரு வீட்டுக்கு அப்படின்றார். முதல்ல போய் நிக்கிறவங்களை மட்டும், வாப்பா ரொம்ப நேரம் உட்காந்துருக்குற பாருங்களேன். நான் உண்மையில ஆச்சரியப்படுறேங்க. இதுல ஒரு சில பேர் வெள்ளிக்கிழமையில இருந்து இங்கதான் உட்காந்துருப்பீங்க போலுக்க. உண்மையில ஆச்சரியமா இருக்குது. அவருக்கு பக்கத்துல உட்காந்துருக்கிறீங்க, உங்களுக்கு பக்கத்துல ஒரு சீட்டை போட்டிருப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சொல்லுவாங்க பாத்தீங்களா, மாதாவுக்கு தான் இயேசுக்கு பக்கத்துல சீட்டு. கரெக்டா? ஏன் மாதாவுக்கு? கூடவே இருந்தாங்க, சுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் யாரு சொல்லு, தன் திருத்தூதர்கள் புடைசூழ இயேசு வருவார். அப்புறம் பக்கத்துல யாரெல்லாம் இருப்பா? திருத்தூதர்கள்லாம் இருப்பாங்க. கரெக்டா? நீங்க நினைக்கிற மாதிரி அந்தோனியாரெல்லாம் பக்கத்துல இருக்க மாட்டார். அவரெல்லாம் கொஞ்சம் தூரத்துல தான் இருப்பார். ஏன்னா அவர் ரொம்ப லேட்டா தான் புனிதரானார். கரெக்டா? அதுக்கு முன்னாடி பெரிய லிஸ்டே இருக்குது, புனிதர்கள் லிஸ்ட். அதை விட்டுருங்க. இப்ப வாசிங்களேன், தொடக்க நூல் 5:22 வாசிங்க. தொடக்க நூல் 5:22. 300 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்? யாரோட நடந்தான்? இப்ப புரியுதா உங்களுக்கு? 300 ஆண்டுகள் நடந்த பின்புதான் ஏனோக்கிற்கே விண்ணகம் கிடைத்தது. இல்லையா? அவன் அப்படியே எடுத்துக் கொள்ளப்பட்டான். இல்லையா? ஏனோக்கு 300 ஆண்டுகள் கடவுளோடு நடந்தார், அப்படியே எடுத்துக் கொள்ளப்பட்டார். காத்திருப்பவர்கள், கடவுளை நோக்குபவர்கள் கடவுளால் சொந்தமாக்கப்படுகிறார்கள். அன்பு மக்களே, அந்த பேரை கூட பாருங்களேன். என்ன பேரு? ஏனோக்கு. பிரிச்சு சொல்லுங்க, திருச்சியை பிரிச்சு சொல்லுங்க. திருச்சியை பிரிச்சு சொல்லுங்க. திரு பிளஸ் சியா? திருச்சியை பிரிச்சு சொல்லுங்க. திரு பிளஸ் சி. என்னைய பார்த்து சொல்ற மாதிரியே இருக்குது. அந்த பொண்ணு எப்படி என்னைய பார்த்து இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலுங்கிற மாதிரி என்னைய பார்த்து சொல்றீங்க. திருச்சி. சரி, ஏனோக்க பிரிச்சு சொல்லுங்க. ஏ கூட்டல் பியூட்டிஃபுல் பேருங்க. உங்க பிள்ளைகளுக்கு அந்த பேரை கூடுங்க. அதை விட்டு அஜித், விஜய், கண்ட்ராவியெல்லாம் கொடுத்துட்டு அது பார்த்தா அப்படியே சுத்திட்டு அலையும். உன் பேர் என்ன? விஜய். அது எங்கேயாவது சுத்திட்டு நடக்கும். அஜித் அது எங்கேயாவது போயிட்டு இருக்கும். இப்போ அன்னைக்கு ஒரு பையன்கிட்ட கேட்குறேங்க, ஏன்டா உனக்கு இப்பவே வெள்ளை முடி வந்துருச்சு, இது பெப்பரா? அது என்னது? என்ன பேப்பரு? பெப்பர் சால்ட்டா? அவன் சொல்றான், இதெல்லாம் பெப்பர் சால்ட் ஃபேஷன் ஃபாதர். ஆடா பாவி, இள வயசுல நரங்கிறது நோயிடா அப்படின்னா, அவன் எங்க சாரை அப்படித்தான் வச்சிருக்காரு. அவர் யாரு? அஜித் சார் அப்படித்தான் வச்சிருக்காரா? ஆடா பாவி, இதில் எங்க போய் சொல்றதுனே தெரிலங்க. என் வாழ்க்கையில ஞானஸ்தானம் முதல் கொடுத்த ஞானஸ்தானத்தை என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். ரொம்ப தயாரிப்போட போனாங்க அந்த ஞானஸ்தானத்துக்கு. சின்ன குழந்தைங்களை தூக்கிட்டு வருவாங்க பார்த்தா, ஒருத்தன் 6ஆம் கிளாஸ், ஒருத்தன் 7ஆம் கிளாஸ். ஏமா இவ்வளவு நாள் என்னமா பண்ணனா? சாமி அப்படியே மறந்து போயிட்டேன் சாமின்ட்டு. அப்ப கேட்பாங்க, உங்கள் குழந்தைக்கு என்ன பெயரிட விரும்புகிறீர்கள் கேட்பாரு பார்த்தீங்களா? நானும் கேட்டேன் அந்த அம்மாட்ட, உங்கள் குழந்தைக்கு என்ன பெயர்? அந்த அம்மா வாய் டக்குன்னு, இவனுக்கு விஜய்னு வைங்க சாமி, இவனுக்கு அஜித்னு வைங்கன்ட்டு. எனக்கு என்னடா இது இப்படி பேரா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்னடான்னா, நம்ம தான் முதல்ல ஞானஸ்தானம் கொடுக்குறோம், ஒரு கிறிஸ்துவ பேர், புனிதர் பேர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சண்டையை போட்டேன். அந்த பேரெல்லாம் தர முடியாது, வேற பேர் சொல்லு அப்படின்னு. அந்த அம்மா பங்குசாமியார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி, அந்த ஃபாதர் என்கிட்ட, தம்பி டேய், அந்த அம்மாவே இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்குது, நீ வேற ஏதாவது சொல்லி அனுப்பிவிட்றாதன்னு சொன்ன உடனே, இருந்தாலும் ஃபாதர் அந்த விஜய் அஜித்துங்கிறதோட சேர்த்து நான் 2 கிறிஸ்துவ பேர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம கப்புச்சின் சாமியாரா இருக்கிறோமா, சரி நம்ம புனிதர்கள் பேர் 2 பேர் கொடுப்போம்னு சொல்லி ஒரு பையனுக்கு கிறிஸ்பின் பேர் வச்சேன். என்ன பேரு? இப்பெல்லாம் பேர் வைங்க, அதை விட்டு கண்ட கழுத பேரெல்லாம் வைக்கிறது. 2வது பையனுக்கு எங்க சபையில பொனவெஞ்சூர் அப்படின்னு ஒரு புனிதர் இருக்கிறார். பயங்கரமான புனிதர், நல்ல படிப்பாளி, டாக்டர் ஆஃப் த சர்ச். அவர் பேர் தமிழ்ல பொனவந்தூர். 2வது பையனுக்கு பொனவந்தூர்னு கொடுத்து விட்டேன். இந்த கிராமத்துல பட்டப்பேர் வைக்கிற பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த 2வது பையனுக்கு பட்டப்பேர் என்னன்னா போனோம். நான் அந்த ஊருக்கு ஒரு வருஷம் கழிச்சு போனா, பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பையனும் அம்மாவும் வரிஞ்சு கட்டிக்கு நிக்கிறாங்க, வா சாமி நீ கீழே இறங்கி வா, வாயா நீ கீழே அப்படின்ட்டு. என்னம்மா இப்படி கோவத்தோட இருக்கீங்கன்னா, அந்த அம்மா சொல்லிச்சு, நீ தானே என் பிள்ளைக்கு பேர் வச்ச. ஆமா. அவனை எப்படி கூப்பிடுறாங்கன்னு அவன்கிட்ட கேளு. அவன் ஓன்னு அழுகுறான். ஏன்டா அழுகுறான்னா, எல்லாம் அவனு என்னை பட்ட பேரோட போனான்னு கூப்பிடுறாங்கன்ட்டு. அன்னையிலிருந்து பேர் வைக்கிறதே விட்டுட்டேன். நீங்க என்ன பேர் சொல்றீங்களோ அதையே கேட்டு போறேன்ட்டு. அன்பு மக்களே, யோசித்து பாருங்க, ஏனோக்கு தன் பெயருக்கு ஏற்றவாறு கடவுளை நோக்கியே இருந்தார். பியூட்டிஃபுல். அந்தோனின்னு பேர் வச்சிருப்பாரு, அவர் அந்தோனியார் சுரூபத்தையே பார்த்திருக்க மாட்டாரு. கரெக்டா? ஆரைக்கசாமின்னு பேர் வச்சிருப்பாரு, நோஞ்சானா படுத்தே கிடப்பாரு. ஆனால் ஏனோக்கு
தன் பெயருக்கு ஏற்றவாறு கடவுளை நோக்கி இருந்தார், காத்திருந்தார். 300 ஆண்டுகள் காத்திருந்தார். அவரை ஆண்டவர் அப்படியே எடுத்து விவிலிய வரலாற்றில் கடவுளால் அப்படியே எடுத்துக் கொள்ளப்பட்டு உடலோடும் மொத்தத்தோடும் சேர்த்து எடுத்துக் கொள்ளப்பட்டவர் ஏனோக்கு. ஹலோ ஹலோ இருக்கீங்களா? ஹலோ, வெரி குட். அன்பு மக்களை, வேகமா சொல்லி முடிச்சிடுறேன். இதுக்கு மேலயுமா வேகம் ஃபாதர்? ஆமா, கடவுளை நோக்குபவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம். இங்க இவ்வளோ பேர் காலையில இருந்து இருக்கிறீங்க. உண்மையிலே சொல்றேன், எவ்வளோ பேர் காலையில இருந்து இருக்கிறீங்க. எல்லாரும் கடவுளை நோக்கினீர்கள். அதை விட ஆராதனையில ஒரு சில பேருடைய கண்கள் ஏக்கத்தோடு அவரை நோக்கி இருந்தது. ஏக்கத்தோடு, அப்பா நீங்கள் கடவுளை நோக்குகின்ற பொழுது கிடைக்கும் ஆசீர்வாதம் மட்டும் வரிசையா சொல்லிடுற. எசாயா 45:22 வேகமா வாசிங்க. எசாயா 45:22. என்னிடம் திரும்பி வாருங்கள், விடுதலை பெறுங்கள், நானோ இறைவன், என்னை அன்றி. ஆக்சுவலா பழைய மொழிபெயர்ப்புல என்னிடம், என்னை உற்று நோக்குங்கள், என்னிடம் பாருங்கள், என்னிடம் திரும்பி வாருங்கள். அர்த்தம் என்னது? என்னைய பாருங்கள். கடவுளை நான் ஏன் பார்க்கணும்னா, மீட்பு அளிப்பது அவர் வேலைதான், விடுதலை தருவது அவர் மட்டும்தான். இதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், நிறைய இருக்குது, வேணாம். நல்ல கல்வன் ஒருத்தர் இருந்தார் இல்லையா? அவருக்கு என்ன தண்டனை கிடைச்சிச்சு? இயேசு பக்கத்துல அவரும் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார். கரெக்டா? முடிஞ்சுடா கதை நினைச்சாரு. அவ்வளவுதான்டா சாமி, இனிமே நம்மளை எல்லாவனும் இப்படிதான் பார்ப்பான், கெட்டவனா தான் பார்ப்பான், நம்ம கல்வனாவே செத்து போயிருவோம் நினைச்ச மனுஷன் கல்வன்ல என்ன கல்வன் ஆயிட்டான்? அந்த நல்ல கல்வனை நம்ம எத்தனை பேர் பார்த்து ரசிக்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு செகண்ட்ல அவன் என்ன பண்றான்? இப்படி பார்த்த பார்வைய சைடுல இருந்த ஆண்டவரை இப்படி பார்த்தான். எப்பா லைட்டா தாங்க பார்த்தான். இப்படி பார்த்துட்டு, ஆண்டவரே நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும் பொழுது என்னை பார்த்துக்கோங்க. லாஸ்ட் செகண்ட் கடைசியில தான் பார்த்தான். முதல் ஆளா ஓடிட்டான். கரெக்டா? கடைசியா பார்த்தான். இவன் மட்டும் பேதுருவுக்கு முன்னாடியே பார்த்திருந்தா எனக்கு தெரிஞ்சு அவன் தான் முதல் சீடர் ஆயிருப்பான். அவன் பேர் தான் முதல்ல இருந்திருக்கும், நான் தான் அப்படின்ட்டு. ஆனா கடைசி நேரத்துல கூட அப்படி லைட்டா பார்த்த, ஆண்டவரே பார்த்துக்கோங்க, இன்றே என்ன சொன்னாரு? இன்றே என்னோடு கடவுளை நீங்கள் பார்த்தால் கிடைக்கின்ற முதல் ஆசீர்வாதம், உங்கள் வாழ்வின் அத்துணை விடுதலையும் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. இவ்வளவுதானா? இத்தனை கைகள் தானா? கடவுளை பார்த்தால் விடுதலை நிச்சயமாக உண்டு. இரண்டாவது ஆசீர்வாதம் வாசிங்க. எண்ணிக்கை புத்தகம் 21:8. எண்ணிக்கை 21:8 வழக்கமா தவக்காலத்துல வாசிப்போம். அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கொள்ளிவாய் பாம்பொன்றை செய்து, சரி, கடிக்கப்பட்டோரில் பிழைப்பான். இதைத்தான் இயேசு ஆண்டவர் யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 14-15 சுட்டி காட்டுவார். பழைய ஏற்பாட்டுல கொள்ளிவாய் பாம்பை பார்த்தவர்களை போல என்னை பார்ப்பவர்களும் என்ன செய்வார்கள்? பிழைத்துக் கொள்வார்கள். கடவுளை பார்ப்பவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். மக்களே, நீங்க நினைக்கிற மாதிரி உயிர் பிழைத்தல் அல்ல, மாறாக அவர்கள் வாழ்க்கையில எந்த துன்பம் வந்தாலும் தப்பிச்சு போயிட்டே இருப்பாங்க. யோசித்து பாருங்க, கொரோனாவில் எங்கேயாவது யாராவது வயிற்று பசியால் இறந்ததாக பேப்பர்ல வந்துச்சா? நடந்து போய் செத்தாங்கன்னு வந்துச்சு. கரெக்டா? ஏன்னா நம்ம அப்படி இருந்துச்சு, ரொம்ப தூரம் நடந்து போனாங்க, செத்தே போயிட்டாங்க. ஆனால் ஒருவரை கூட ஆண்டவர் பசியால் இறக்க விடவே இல்லை. கடவுளை பார்த்தவர்கள் வாழ்க்கையில் பிழைத்துக் கொள்வார்கள். உங்களுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரத்தை எடுங்க. அது ஒரு சின்ன டிஸ்கஷன் மட்டும் முடிச்சுக்கிறேன். லூக்கா நற்செய்தி 7 என்ன டாபிக் போட்டிருக்கு? 11வது வசனத்துல நைன் நகரத்து கைம்பன் போட்டிருக்கா? ஓகே, ஃபைன். இப்ப நல்லா கவனிங்க. நைன் என்ற பெயர் பைபிள்ல ஒரே ஒரு தடவை தான் வருது. நைன் என்றால் அதற்கு பெயர் அர்த்தம் அழகு. நைன் என்ன பேரு? அழகு.
இந்த அழகான ஊருக்குள்ள என்ன நடக்குது? ஒரு சாவு நடக்குது. கரெக்டா? ஃபைன். சாவு நடந்துச்சு. சாவு நடந்த பின்னாடி 2 ஊர்வலங்கள் வாயிலுக்கு அருகிலே நடக்குது. ஒரு ஊர்வலம் சாவின் ஊர்வலம். அந்த பையனை தூக்கிட்டு ஊர்க்காரங்க வெளியில போறாங்க. வெளியில இருந்து ஒரு ஊர்வலம் நடக்குது. என்ன ஊர்வலம்? வாழ்வின் ஊர்வலம். Say like that. வாழ்வின் ஊர்வலம். That's a beautiful thing. ஒரு சாவு வெளியில போது வாழ்வை தருபவர் உள்ளே வருகிறார். சாவும் வாழ்வும் சந்திக்கிறது. அப்ப இயேசு என்ன செய்றார் பாருங்களேன். யாரை போய் தொடுறாரு? எதை தொட்டாரு? நம்ம ஊர்கள்ல இறந்த வீட்டுக்கு போனா பெட்டியை தொடுவீங்களா, இறந்தவரை தொடுவீங்களா? என்ன திரு திருன்னு என்னையே பாக்குறீங்க? என்னதான் சாப்பிட்டு வந்தீங்க தெரியல, பாக்குறது. எதை தொடுவோம்? இறந்தவருடைய உடலை தொடுவோம். கரெக்டா? பெட்டியை போய் தொட மாட்டோம். கரெக்டா? அப்ப இயேசு எதை தொட்டார்? ஏன் தொட்டார்? பாடை எத்தனை பேர் தூக்கிட்டு போவாங்க? நம்ம பாடையில வைக்கிறது எத்தனை பேர் தெரியுமா? நம்மள பாடையில வைக்கிறது எத்தனை பேர் தெரியுமா? 4 பேர். பைபிள் சொல்லுங்க, நான் சொல்லல. உங்களுக்கும் என்னைக்கும் எனக்கும் பாடை தயாராக இருக்கிறது இந்த 4 பேரோட சேர்ந்தீங்கன்னா. அது யாருன்னு கேளுங்களேன், சத்தமா கேளுங்கக்கா. அவ்வளவுதான். அப்பாடா. அந்த 4 பேர் யாருன்னு சொல்ல போற இந்த ரகசியத்தை உங்களுக்கு மட்டும்தான் சொல்றேன். எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க பாடைக்குள்ள போகணும்னா அந்த 4 பேரோட சேராதீங்க. சத்தியமா சேராதீங்க. சேர்ந்தீங்கன்னா எங்க போய் சேர்ந்துருவீங்க? எங்க? உங்க ஊர்ல என்ன சொல்லுவீங்க? கல்றை இல்லங்க, பெட்டிக்குள்ள வைப்பாங்களா? அதுக்கு என்ன பெட்டி? ஓ, சவ பெட்டி. ஓகே, thank you very much. ஓ, இங்கிலீஷ்ல தான் சொல்லுவீங்களா? சவ பெட்டி. ஓகே, ஹாய் ஹாய். என் வயசுக்கு ஹலோ சொல்ற வயசை பாருங்க. 83 வயசு என்னைய பார்த்து ஹலோன்னு சொல்லுது. எனக்கு கிடைச்சது அவ்வளவுதான். என்ன பண்றது? என் நிலைமை அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. சாமியார் நிலைமை. நமக்கு ஏத்த மாதிரி ஒருத்தர் கூட ஹலோ சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த அம்மா பார்த்துட்டு ஹலோ, ஓகே, குட். இந்த 4 பேர் ரகசியத்தை மட்டும் சொல்றேன். வேகமா வாசிங்க. ரோமையருக்கு எழுதிய கடிதம் 6:23. ரோமையர் 6:23. சீக்கிரமா வாசிங்க. இதெல்லாம் மனப்பாடமா சொல்ல வேணாமா? பாவத்தின் சம்பளம், பாவத்தின் சம்பளம். அப்போ நம்ம பாடைக்கு போறதுக்கு துணையாக இருப்பவர் முதலாள் யாரு? யாரு? பாவம். அம்மாச்சி, யாரை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த பையனையவா பார்த்துட்டு இருக்கீங்க? அவனு நல்லா ஸ்மார்ட்டா தான் இருக்கிறான். சிவப்பு கலர் டிஷர்ட் போட்டு செருப்பை பத்திலாம் செயின் வேற போட்டிருக்கான். லுக்கா இருக்கிறான். அம்மாச்சி, அவனை உத்து பாருங்க. அந்த அம்மாச்சி என்னைய உத்து பார்க்குது, இந்த அம்மாச்சி இவனை உத்து பார்க்குது. அவனு விவரமா நல்லா கலர்ஃபுல்லா தான் வந்து உட்கார்ந்துருக்கிறான். நல்லா பாருங்க மக்களே. நீங்கள் பாவத்தோடு வாழ்ந்தால் நீங்கள் பாடைக்கு நிச்சயமாக செல்வீர்கள். முதல் ஆள். நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா இந்த உலகத்துக்கு முன்னாடி நல்லா இருப்பேன். ஆனா கண்டிப்பா கேவலமான ஒரு சாவோடு பாடைக்குள்ளே நான் படுக்க வேண்டியது இருக்கும். முதல் ஆள். 2வது பாருங்க. அப்படியே ரோமையர் கடிதம் 8:6. ரோமையர் 8:6 வாசிங்க. ஊனியல் மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே. என்ன மனநிலை? ஊனியல்புன்னா என்னதுங்க? விலங்குகளை 2 உண்ணிகளா பிரிக்கலாம். தாவர உண்ணிகள், விலங்கு உண்ணிகள். ஊன் உண்ணிகள் சொல்லுவாங்க. கரெக்டா? ஊன் உண்ணினா என்னது? இந்த உடலை பத்தியே நினைக்கிறது, இத பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன செய்யலாம்? இயேசு அழகாக சொல்லுவார், ரொம்ப அழகா சொல்லுவார் இல்லையா? நீங்கள் கவலைப்படாதீர்கள், வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு. அது இல்ல, சாரி, எதை உண்பது எதை குடிப்பது என்று கவலைப்பட வேணாம். யார் கொடுப்பா? உங்களுக்கு வானக தந்தைக்கு தெரியும். உங்களுக்கு என்ன பியூட்டிஃபுல். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பாதி பேரு இந்த ஊனியல்பே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு என்ன செய்யலாம், இதுக்கு என்ன பண்ணலாம், இதை வளர்க்கறதுக்கு என்ன பண்ணலாம். நிச்சயமாக இந்த இயல்போடு இருந்தீர்கள் என்றால் உங்களை 2ஆவதா தூக்கிட்டு உள்ள போட்டுருவாங்க. கரெக்டா? ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். மைக்கேல் ஜாக்சன் தெரியுங்களா உங்களுக்கு? மைக்கேல் ஜாக்சன் அவருடைய கால் 2 பம்பரமா சுத்தும். ஆனா என்ன செஞ்சாரு? தன்னுடைய முகம் கருப்பா இருக்குது, அழகா இல்லைன்னு சொல்லி ஆபரேஷன் ஆஃப்டர் ஆபரேஷன் 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 சின்ன வயசுல போயிட்டாருங்க. ஊனியல்பு. இந்த உடலை பற்றி நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமா கடவுள் மறந்துடுவீங்க. 3ஆவது, ஓகேவா?
2 கொரிந்தியர் 7:10. 2 கொரிந்தியர் 7:10. நல்ல பச்சை சேலை. இருங்க இங்க ஒரு ஆள் நமக்காக வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. நல்ல பச்சை சேலை, அதுல வேற பார்டர் போட்ட சேலை, தங்க வளையல், அப்படி ஜம்முன்னு உட்கார்ந்துருக்காங்கப்பா. வாசிங்க. மன வருத்தம், உலக போக்கிலான மன வருத்தம் சாவை விளைவிக்கும். என்ன கொண்டு வரும்? எது கொண்டு வரும்? உலக போக்கிலான மன வருத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக போக்கிலான மன வருத்தம் என்னது தெரியுமா? இந்த உலகத்துல எப்படா வாழலாம், எவனையாவது உலையில அடிச்சு போட்டு நான் மட்டும் வாழலாம் நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாடை உங்களுக்கு நிச்சயம். உங்களுக்கு நல்லா தெரியுமா பிரஷர் எதுக்கு வருது தெரியுமா? டென்ஷன் எதுக்கு வருது தெரியுமா? ஐயோ என்ன இது இல்லையே, அது இல்லையே, அப்படி இல்லையே, இப்படி டென்ஷன். பிரஷர் உள்ள வர்றாரா? இந்த பிரஷர் கொஞ்சம் ஒதுங்கின உடனே அல்சர் வருவார். கரெக்டா? அல்சர் போன உடனே லைட்டா சுகர் வருவாரு. யார் வருவாரு? சுகர் வருவாரு. சுகர் போன உடனே கேன்சர் வருவாரு. உலக போக்கிலான மன வருத்தம். அன்பு மக்களே, உயர பறந்தாலும் ஊர்க்குருவி, நீங்க என்னதான் 10 மாடிக்கு மேல வாழ்ந்தாலும் போகும்போது அரை அடிதான். அது முதலமைச்சருக்கு அதான், முக்காடு போட்டு உட்கார்ந்துருக்கிற இந்த அம்மாவுக்கும் அதான். இதான் உண்மை. ஆமாவா இல்லையா? என்ன முறைக்கிறீங்க? அதான் உண்மை. உலக போக்கிலான மன வருத்தம் சாவை கொண்டு வரும். அப்ப நம்மளை பாடையில வைக்கிறது 3வது ஆள் யாரு? உலக போக்கிலான. 1 பாவம், 2வது ஊனியல்பு, 3வது உலக போக்கிலான், 4வது மட்டும் யாக்கோபு 1:15. யாக்கோபு 1:15 வாசிங்க. தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது, பாவம் முழு வளர்ச்சி அடைந்து. அப்ப 4வது என்ன தெரியுமா? தீய நாட்டம். தீய நாட்டம். கோயில்ல உள்ள பியூட்டி என்ன தெரியுமா? ஆலயத்திற்குள்ள எல்லாரும் எங்கனாலும் உட்காரலாம். கரெக்டா? யாருனாலும் எங்கனாலும் உட்காரலாம். ஆனா நம்ம தான் அதை மாத்திக்கிட்டோம். இங்கதான் உட்காருவேன், என் வீட்டுக்காரர் பக்கத்துல தான் உட்காருவேன், என் வீட்டுக்காரி பக்கத்துல தான் உட்காருவேன், வேற யார்கிட்டையும் போக மாட்டேன். அன்பு மக்களே, தீய நாட்டம். நான் நல்லா இருக்கணும், மத்தவன் நல்லா இருக்க கூடாது. நான் நல்லா மேல போகணும், பக்கத்துல இருக்கிற நாசமா போகணும். ஈசபேல் அரசி, பெரிய அரசி, சின்ன நிலத்திற்காக ஆசைப்பட்டார், விவிலியத்திலே தவறான முடிவை பெற்றுக் கொண்டார். தீய நாட்டம். தயவு செய்து, அதனாலதான் திருப்பலியில பாத்தீங்கன்னா தொடக்கத்துல ஒரு ஜெபத்தை சொல்றோம், என் பாவமே, அப்புறம் இதுவும் 10ஆவதுன்னு சொல்லி, இது கிறிஸ்துவின், இதற்கு அழைக்கப்பட்டோர் பெயர் பெற்றோர். உடனே என்ன சொல்றீங்க? ஆண்டவரே என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். புரியுதா? அப்போ தீய நாட்டம் உள்ளுக்குள்ள இருக்க. யூதாஸுக்கு என்ன இருந்துச்சு? தீய நாட்டம். எப்படா ஜீசஸை போட்டு தள்ளலாம், எப்படா ஜீசஸை காட்டி கொடுக்கலாம், எப்படா ஜீசஸ் வாழ்க்கையை முடிக்கலாம். கடைசியில் அவன் வாழ்க்கையை முடிச்சிட்டான். தீய நாட்டம் சாவை உண்டு. அப்போ இயேசு ஆண்டவர் ஏன் பாடையை தொட்டார்னா, இந்த 4 பேரையும் அவர்கிட்ட இருந்து விரட்டுறார். அந்த பையன் இருந்து, அவ்வளவுதான். சிம்பிள் லாஜிக். அந்த பையன் இருந்து இந்த 4 பேரையும் அடிக்கிறார், பாவத்தை தூக்கி போடுறார், உலக போக்கிலான மன வருத்தத்தை எடுக்கிறார், தீய நாட்டத்தை எடுக்கிறார், ஊனியல்பு எடுக்கிறார். முடிச்ச உடனே பார்த்தா அந்த பையன் பளிச்சுன்னு வெளியில எஞ்சி நிற்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் டக்குன்னு எஞ்சி நிற்கிறான். ஏன்னா அவன்கிட்ட இருந்து எல்லாமே போயிடுச்சு. சுத்தி இருந்த சாவை கொண்டு வர எல்லாம் போயிடுச்சு. இப்ப தனியாக தூய்மையாக்கப்பட்டு ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறான். எழுந்து அவரோடு பேசுகிறான். அப்ப அன்பு மக்களே, நீங்கள் கடவுளை பார்த்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்வு பெரிதாக மாற்றப்படும். உங்கள் வாழ்வில் எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். அதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். It's time. இறைவன் தாமே உங்களுக்கு எல்லாவற்றையும், அவரை உற்று பார்க்கின்ற உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தர எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.